அல்-அக்ஸா மசூதியில் களமிறங்க போகும் லட்சக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள். எகிப்திலே நடைபெற்று வரக்கூடிய இறுதிக்கட்ட அவசர பேச்சுவார்த்தைகளின் தற்போதைய நிலைமைகள் என்ன? லெபனானில் என்ன நடக்கின்றது? ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் பின்வாங்கியுள்ளார்களா? போர் விமானங்களை களமிறக்கிய யமன் ஹவுதி இராணுவத்தினர். ரமலான் மாதமே பலஸ்தீனியர்களை கொலை செய்வதற்கான சிறந்த மாதமாகும். இதற்காக நாங்கள் அவசரமாக காசாவிலே போரை ஆரம்பிக்க வேண்டும். நாங்கள் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களில் இருந்து வெளியேறப் போவதில்லை. தெற்கு லெபனான் எல்லை புள்ளிகளிலே நாங்கள் காலவரையறையின்றி முழுமையாக நிலைத்திருப்போம். இதற்கான அனுமதியினை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் எங்களுக்கு முழுமையாக வழங்கியுள்ளது என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி 18 முன்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் எல்லை புள்ளிகளில் இருந்து முழுமையாக வெளியேறி விடுவார்கள் என மத்திய கிழக்கிற்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய தூதுவர் லெபனானிய அரசாங்கத்திடம் தெரிவித்திருந்தார். இவற்றை லெபனான் அரச தலைமைகளும் ஊடகங்களிடம் வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நாங்கள் காலவரையறையின்றி நிலைத்திருப்பதாகவும் இதற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் முழுமையான ஆதரவை வழங்கி இருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் குறிப்பிட்டுள்ளார்கள். தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய முக்கியமான 5 புள்ளிகளில் நிலை கொண்டுள்ளது. குறித்த வரைபடத்திலே ஊதா நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிகளில் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலை கொண்டுள்ளது. இந்த 5 பிரதேசங்களும் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர் பிரதேசங்களாகும். மேலும் இந்த மலைத்தொடர் பிரதேசங்கள் மூலோபாய பிரதேசங்களாகவுமே காணப்படுகின்றன. இதனால் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசங்களிலே இராணுவ கட்டளை தளங்களை அமைப்பதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளது. குறித்த பிரதேசங்களிலே இராணுவ கட்டளை தளங்களை அமைப்பதற்கான தளவாடங்களும் நேற்றைய தினம் எல்லை பிரதேசத்தினூடாக கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மெரோன் அல்-ராஸ் பிரதேசத்தில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முதலாவது இராணுவ கட்டளை தளத்தையும் அமைக்கப் போகின்றது. இன்னும் 2-3 வாரங்களுக்குள்ளே மெரோன் அல்-ராஸ் பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ கட்டளை தளமானது முழுமையாக நிர்மாணிக்கப்பட்டுவிடும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. ஆனால் லெபனானினுடைய ஜனாதிபதி ஜோசப் அவுனும் பிரதமர் நவாப் சலாமும் கடந்த 18ஆம் திகதியிலிருந்து வெறும் அறிக்கைகளை மாத்திரமே வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். தெற்கு லெபனானின் ஒரு அங்குலத்திலும் கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலை கொண்டிருக்க கூடாது என லெபனானினுடைய அரச தலைவர்கள் தொடர்ச்சியான கண்டன அறிக்கைகளை மாத்திரமே வெளியிட்டு வருகின்றார்கள். அத்தோடு இந்த அறிக்கைகள் வெளியிடப்பட்டு 10 நாட்கள் கடந்துவிட்டன. இந்த 10 நாட்களுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானின் 5 புள்ளிகளில் இருந்து அதனுடைய விரிவாக்கத்தினை 10 புள்ளிகளுக்கு மாற்றியுள்ளது. அதாவது நாங்கள் 5 புள்ளிகளில் தான் நிலை கொண்டிருப்போம் என்று கூறிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது தெற்கு லெபனானின் 10 புள்ளிகளில் நிலை கொண்டிருப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்து விட்டது. இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலே 10 புள்ளிகளில் இராணுவ கட்டளை தளங்களை அமைக்கப் போகின்றது. அந்த 10 புள்ளிகளையும் குறித்த வரைபடத்தில் உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். அத்தோடு வெறும் அறிக்கைகளை மாத்திரம் வெளியிட்டால் இதுதான் நிலைமை என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இதற்கு பிறகு மேலும் அதனுடைய விரிவாக்கத்தினை ஆரம்பிக்கும் என்றும் ஹிஸ்புல்லாவினுடைய பாராளுமன்ற அமைச்சர்கள் விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார்கள். எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இத்தோடு நின்று விடப் போவதில்லை. இந்த 10 புள்ளிகள் இன்னும் 10 நாட்களுக்குள் 20 புள்ளிகளாக மாறிவிடப் போகின்றது. ஆரம்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலிருந்து 10 கிலோமீட்டர் அளவில் ஊடுருவி இருந்தது. லெபனான் மீதான முழுநீள போரின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எல்லை பிரதேசத்திலிருந்து 10 கிலோமீட்டர் வரையில் ஊடுருவி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் கடந்த 18ஆம் திகதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பகுதிகளில் இருந்து பின்வாங்கியது. இருப்பினும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானினுடைய 10 பிரதேசங்களிலே 2 கிலோமீட்டர் அளவில் முழுமையாக ஊடுருவியுள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த 10 புள்ளிகளை மேலும் விரிவடைய செய்யும். இதற்கமைவாக தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலே 2 கிலோமீட்டர் ஊடுருவி ஒட்டுமொத்த எல்லை பிரதேசத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைப்பற்றிவிடும். லெபனான் மீதான முழுநீள போரின் போது அடைந்து கொள்ள முடியாத இலக்கினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த தந்திரத்தின் மூலமாக அடைந்து கொள்ளப் போகின்றது. மேலும் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலே 2 கிலோமீட்டர் அளவில் முழுமையாக ஊடுருவி குறித்த பிரதேசத்தினை இடையக மண்டலமாகவும் பஃபர் ஜோன் பிரதேசமாகவும் மாற்றப் போகின்றது. எனவே தற்போதைய சூழ்நிலையானது லெபனானினுடைய இறையாண்மையை முழுமையாக மீறக்கூடிய செயலாகும். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த விரிவாக்கத்தினை தடுத்து நிறுத்துவதற்காக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் களமிறங்க வேண்டும் என்றும் அதிகளவான லெபனான் மக்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். இப்படியான சூழ்நிலையில் தான் நேற்றிரவு லெபனானினுடைய ஜனாதிபதி ஜோசப் அவுன் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை
ஒன்றினை வெளியிட்டிருந்தார். நாங்கள் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்தில் ஐநாவின் தீர்மானத்தினை நிறைவேற்றுவதற்கு எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேற்றுவதற்கு ஐநாவின் தீர்மானத்தினை நிறைவேற்றுவது மிக முக்கியமானதாகும். எங்களால் முடியுமான எல்லாவிதமான இராஜதந்திர அழுத்தங்களையும் பயன்படுத்தி எல்லை பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை வெளியேற்றுவோம். இதற்காக நாங்கள் வேகமாக செயற்பட வேண்டும். ஆனால் நாங்கள் ஒரு பொழுதும் அவசரப்பட போவதில்லை. அமெரிக்காவுடனான உறவானது எங்களுக்கு மிக முக்கியமானதாகும். அமெரிக்காவினுடைய உலகளாவிய செல்வாக்கு மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்கா கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளை கருத்தில் கொண்டே நாங்கள் அமெரிக்காவின் உறவை பலப்படுத்துவதற்கு விரும்புகின்றோம். அதே நேரம் நாங்கள் ஈரானோடும் எங்களுடைய உறவை பலப்படுத்துவதற்கு விரும்புகின்றோம். எங்களுக்கான பொருளாதார உதவிகள், இராணுவ உபகரணங்கள், பயிற்சிகள் மற்றும் 90% அனைத்து உதவிகளையும் அமெரிக்காவே மேற்கொள்கின்றது. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரும்பாலான உதவிகள் அமெரிக்காவின் உதவியாகவே காணப்படுகின்றது. மேலும் இலவசமாக ஆதரவுகளை வழங்கக்கூடிய நாடுகளையும் நான் வரவேற்கின்றேன். அதே நேரம் தற்போதைய சூழ்நிலையில் எங்களுக்கு பணம் செலவழிக்க முடியாது. லெபனானின் இறையாண்மை என்பது லெபனானினுடைய அரசு மட்டுமே. போர், அமைதி மற்றும் இராணுவம் அனைத்தும் லெபனான் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. களத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பதனை லெபனான் அரசாங்கமே தீர்மானிக்கும். லெபனான் அரசாங்கத்தினால் மாத்திரமே லெபனானினுடைய இறையாண்மையையும் லெபனான் மக்களையும் பாதுகாக்க முடியும். ஒட்டுமொத்த லெபனானையும் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பது லெபனான் அரசுக்கு நன்றாகவே தெரியும். இதற்கு பிறகு லெபனான் அரசினுடைய செயற்பாடுகளில் ஏனைய தரப்பினர் தலையிடக்கூடாது. நாங்கள் எங்களுடைய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காகவே எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கின்றோம் என லெபனான் ஜனாதிபதி ஜோசப் பவுன் தெரிவித்துள்ளார். அதாவது இதற்கு பிறகு ஹிஸ்புல்லா எதிலும் தலையிடக்கூடாது. லெபனானினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதும் லெபனான் மக்களை பாதுகாப்பதும் ஹிஸ்புல்லாவினுடைய வேலை அல்ல. மேலும் லெபனானில் போரை ஆரம்பிக்க வேண்டுமா, அமைதியை ஏற்படுத்த வேண்டுமா என்பதனையும் லெபனான் அரசாங்கம் தான் தீர்மானிக்கும். ஹிஸ்புல்லா நினைத்தபடி இனி தெற்கு லெபனான் பிரதேசத்திலே போரை ஆரம்பிக்க முடியாது. எங்களுக்கு முழுமையாக உதவிகளை வழங்கக்கூடிய அமெரிக்காவோடு நாங்கள் எல்லாவிதமான உறவுகளையும் பலப்படுத்துவோம் என்று லெபனான் ஜனாதிபதி ஜோசப் பவுன் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். எனவே இப்படியான நிலைமையில் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை வெளியேற்றுவதற்கு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் களமிறங்க வேண்டுமாக இருந்தால் முதலில் லெபனான் அரசாங்கத்திற்கு எதிராகவே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் போராட வேண்டி ஏற்படும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக போரை ஆரம்பிப்பதற்கு முன்பே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் உள்நாட்டு போரை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இவ்வாறான உள்நாட்டு போரை தடுக்கும் நோக்கத்தோடு தான் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அமைதியாக இருக்கின்றார்கள். அமெரிக்காவின் உதவியை பெற்றுக்கொண்டு லெபனான் அரசாங்கத்தினால் என்ன செய்து கிழிக்க முடியும் என்பதனை பார்ப்பதற்காகவே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அமைதியாக இருக்கின்றார்கள். அத்தோடு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி அடுத்த கட்ட போருக்கும் தயாராகி வருகின்றார்கள். சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் படுகொலை செய்யப்படாமல் உயிரோடு இருந்திருந்தால் லெபனானினுடைய ஜனாதிபதி இவ்வாறு பேசி இருக்க மாட்டார். சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் லெபனானினுடைய ஜனாதிபதியாக ஜோசப் பவுன் தெரிவு செய்யப்பட்டிருக்கவும் மாட்டார். சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களுடைய இழப்பானது லெபனான் அரசியல் களத்தில் தாக்கத்தினையும் இழப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதனை இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இதிலிருந்து ஹிஸ்புல்லா முழுமையாக மீண்டு வர வேண்டும். லெபனான் அரசியல் களத்திலே இழந்த பலத்தினை ஹிஸ்புல்லா மீட்டெடுக்க வேண்டும். தற்போது வேண்டுமானாலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலே போரை ஆரம்பிப்பதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாவினுடைய வீரர்கள் யுத்த களத்திற்கு திரும்புவதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத திறன்களும் தரைப்படை திறன்களும் வான்படை திறன்களும் நன்றாகவே இருக்கின்றன. யுத்த களத்தில் களமிறங்கி போராடுவதற்கு எல்லாவிதமான திறன்களையும் ஹிஸ்புல்லா முழுமையாக கொண்டுள்ளது. ஆனால் அரசியல் களத்திலே சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களுடைய இழப்பானது சிறிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அரசியல் பலத்தினை முழுமையாக மீட்டெடுக்காமல் ஹிஸ்புல்லா யுத்த களத்திலே களமிறங்கினால் இழப்புகளை அதிகமாக சந்திக்க வேண்டி ஏற்படும். அத்தோடு இந்த அரசியல் பலத்தை மீட்டெடுப்பதற்காக ஹிஸ்புல்லாவுடைய தலைமைகளும் ஈரானிய தரப்பினரும் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த அரசியல் பலத்தினை மீட்டெடுப்பதற்காக பல தந்திரமான காய் நகர்த்தல்களையும் வேகமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒருவேளை லெபனானிலே இந்த அரசியல் பலத்தினை மீட்டெடுப்பதற்காக மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்துவதற்காக சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களுடைய மகனான முகமது மஹதி நஸ்ருல்லா அவர்கள் லெபனான் களத்திலே களமிறக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே காணப்படுகின்றன. தற்போது சையத் ஹசன் நஸ்ருல்லாவுடைய மகனான முகமது மஹதி நஸ்ருல்லா ஈரானிலே உயர்கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார். ஈரானிய தலைமைகள் மஹதி நஸ்ருல்லாவை தயார்படுத்தி வருகின்றார்கள் என்றும் குறிப்பிடலாம். எனவே தற்போதைய காலத்தினை ஹிஸ்புல்லா தன்னை மீள கட்டமைத்துக் கொள்வதற்காகவும் அனைத்து கட்டமைப்புகளை சீர் செய்வதற்காகவும் பயன்படுத்திக் கொள்வார்கள். அதே நேரம் இந்த போரானது இன்னும் முடிவடையவில்லை. தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேற்றப்படும் வரை இந்த போரானது ஒருபொழுதும் நிறைவடைய போவதில்லை. எனவே அடுத்த மிகப்பெரிய போருக்கு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதே யதார்த்தமான உண்மையாகும்.
இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு சிரியாவிலே விரிவாக்கத்தினை வேகமாக அதிகரித்துள்ளது. கடந்த 3 நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு சிரியாவின் சுவைதா மற்றும் தாரா எல்லை பிரதேசங்களில் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான நெட்டன்யாஹுவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதலுக்கு பிறகு சிரியாவின் அரச படைகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எஸ்டிஎஸ் பயங்கரவாத படைகள் குறித்த பகுதிகளிலிருந்து முழுமையாக பின்வாங்கியதற்கு பிறகு அரபு பழங்குடி மக்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் கைவிட்டுள்ளார்கள். அத்தோடு கடந்த வாரம் காகிதங்கள் தீர்ந்து போயிருந்ததனால் அரபு நாடுகள் எந்த விதமான கண்டன அறிக்கைகளையும் வெளியிட்டிருக்கவில்லை. இதனால் நெட்டன்யாஹு அவசரமாக அமெரிக்காவிடமிருந்து காகிதங்களை பெற்றுக்கொண்டு அரபு நாடுகளுக்கு விநியோகம் செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து நேற்றைக்கு முன்தினம் சிரியா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களுக்கான கண்டன அறிக்கைகளை அரபு நாடுகள் வெளியிட்டிருந்தார்கள். மேலும் இந்த காகிதங்கள் மீண்டும் தீர்ந்து போய் விடுவதற்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிரியா மீதான தாக்குதல்களை விரிவுபடுத்தினால் அவசரமாக எல்லா விதமான கண்டன அறிக்கைகளையும் அரபு நாடுகளினால் முழுமையாக வெளியிட்டுவிட முடியும். அத்தோடு சிரியாவினுடைய ஜனாதிபதியாகவும் நெட்டன்யாஹுவின் சகோதரனாகவும் இருக்கக்கூடிய ஜூலானி விசேட அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். சிரியாவின் இறையாண்மையை மீறக்கூடிய செயல்களை யாருமே செய்யக்கூடாது. மேலும் சிரியாவின் இறையாண்மையை பாதுகாப்பதற்காக நாங்கள் இஸ்ரேலுக்கு ராஜதந்திர அழுத்தங்களை வழங்க வேண்டும். பலத்தினை பயன்படுத்தி அழுத்தங்களை வழங்குவதை விட ராஜதந்திர ரீதியிலான அழுத்தங்களை மிகவும் சிறந்ததாக அமைந்திருக்கும் என நெட்டன்யாஹுவினுடைய சகோதரர் ஜூலானி தெரிவித்துள்ளார். அடுத்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் போர் விமானங்களை களமிறக்கி பயிற்சிகளையும் ஆரம்பித்துள்ளார்கள். அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அவர்களுடைய அனைத்து திறன்களையும் மேம்படுத்துவதில் முக்கிய கவனத்தினை செலுத்தியிருந்தார்கள். இதற்கமைவாகவே தற்போது வான்படையை பலப்படுத்தும் நோக்கத்தோடு போர் விமானங்களையும் களமிறக்கியுள்ளார்கள். ஆனால் இந்த போர் விமான பயிற்சிகள் தொடர்பாக எந்தவிதமான தகவல்களையும் அவர்கள் வெளியிடவில்லை. இருப்பினும் இந்த போர் விமானங்களை பயன்படுத்தி யெமனின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூற்றுப்படைகளை அச்சுறுத்தியுள்ளார்கள். இந்த அச்சுறுத்தலுக்கு பிறகு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூற்றுப்படைகள் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் போர் விமானங்கள் மூலமாக பயிற்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள் என்றும் எங்களை போர் விமானங்கள் மூலமாக அச்சுறுத்தியுள்ளார்கள் என்று ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு யெமனினுடைய தலைவர் விசேட உரையொன்றினை முன்வைத்திருந்தார். தற்போது ஒப்பந்தத்தின் 2வது கட்டத்தினை செயற்படுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலைமையில் நாங்கள் எங்களுடைய உறுதியான நிலைப்பாட்டினை உறுதிப்படுத்துகின்றோம். காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் போரை ஆரம்பித்தால் நாங்கள் ஹைஃபா மற்றும் டெல் அவீவ் பிரதேசங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு எல்லா விதத்திலும் முழுமையான போரை மீண்டும் ஆரம்பிப்போம். மேலும் ஒப்பந்தத்தை முறியடிக்கக்கூடிய எதிரியின் தொடர்ச்சியான செயற்பாடுகளுக்கு நாங்கள் எச்சரிக்கைகளை விடுக்கின்றோம். அதே போன்று வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரக்கூடிய அனைத்து விடயங்களுக்கும் நாங்களும் முழுமையாக தயாராக வேண்டும். ஆக்கிரமிப்பு எதிரி வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலிருந்தும் பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கே முயற்சி செய்கின்றது. ஆக்கிரமிப்பின் இந்த திட்டங்களை தடுத்து நிறுத்துவதற்கு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் ஓர் அணியில் அணிதிரண்டு எழ வேண்டும் என யெமனினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். ரமலான் மாதத்தை முன்னிட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அல்-அக்ஸா மசூதியின் மீதான தடைகளை அதிகரித்துள்ளது. 5000க்கும் குறைவான பலஸ்தீனிய மக்கள் மாத்திரம்தான் அல்-அக்ஸா மசூதிக்குள்ளே நுழைய வேண்டும் என்கின்ற தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் ரமலான் மாதத்தை முன்னிட்டு அல்-அக்ஸா மசூதியில் நடைபெறக்கூடிய வழிபாடுகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தடுத்து நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டுள்ளது. இப்படியான நிலைமையில் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் அல்-அக்ஸா மசூதியிலே களமிறங்க வேண்டும் என ஹமாஸ் தரப்பினர் அழைப்பு விடுத்துள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த தடைகளை துடை தெரிவதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரியை பின்வாங்க வைப்பதற்காகவும் லட்சக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் அல்-அக்ஸா மசூதியிலே களமிறங்க வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரியின் தடைகளை துடைத்தெறிந்து வணக்க வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என ஹமாஸ் தரப்பினர் அழைப்பு விடுத்துள்ளார்கள். இதற்கமைவாக அல்-அக்ஸா மசூதி மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு விதித்திருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் துடை தெரிவதற்காக லட்சக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் களமிறங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான மேலதிக வெடிகுண்டுகளையும் ஏவுகணைகளையும் வழங்கப் போகின்றது. ஏற்கனவே கடந்த வாரம் $8 பில்லியன் அமெரிக்க பெறுமதி அளவிலான ஆயுதங்களையும் வெடிகுண்டுகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு டொனால்ட் ட்ரம்ப் வழங்கியிருந்தார். மேலும் தற்போது மேலதிக குண்டுகளை வழங்கப் போவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான புல்டோசர் வண்டிகளை வழங்கப் போவதாகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அறிவித்துள்ளார்கள். கிட்டத்தட்ட $4 பில்லியன் அமெரிக்க பெறுமதி அளவிலான ஆயுதங்களையும் குண்டுகளையும் வழங்குவதற்கு அமெரிக்கா மீண்டும் தயாராக இருப்பதாகவே அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அமைச்சர்களில் ஒருவரான அல்மோக் கொஹேன் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ரமலான் மாதமே பலஸ்தீனியர்களை கொலை செய்வதற்கான சிறந்த மாதமாகும். ரமலான் மாதத்தில் பலஸ்தீனியர்கள் பலவீனமாக இருப்பார்கள். அவர்கள் நோன்பு நோற்று சோர்வடைந்திருப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் அவர்களை படுகொலை செய்ய வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சரான அல்மோக் கொஹேன் தெரிவித்திருந்தார். இவர் கடந்த வருடம் ரமலான் மாதத்தின் போதே இவ்வாறு தெரிவித்திருந்தார். மேலும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சர்கள் இவர் கடந்த வருடம் தெரிவித்திருந்த காணொலியை தற்போது சமூக ஊடக வலைத்தளங்களில் பகிர்ந்து நாங்கள் இந்த ரமலான் மாதத்திலே காசாவில் மீண்டும் போரை ஆரம்பிக்க வேண்டும் என கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். ஸ்மோட்ரிச்சும் பென்குவிரும் அவருடைய கட்சியை சேர்ந்த வலதுசாரி அமைச்சர்களும் ரமலான் மாதத்தை
பயன்படுத்தி நாங்கள் காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிக்க வேண்டும் என தொடர்ச்சியான கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றார்கள். அடுத்து யுத்த நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினமும் எகிப்திலே நடைபெற்று வருகின்றன. ஆனால் நேற்றிரவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகள் எகிப்திலிருந்து வெளியேறிவிட்டார்கள். முதலாம் கட்ட ஒப்பந்தத்தினை இன்னும் 42 நாட்களுக்கு நீடிக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் அடம் பிடித்திருந்தார்கள். மேலும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை நாங்கள் பேசுவதற்கு வரவில்லை என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகள் வெளிப்படையாக தெரிவித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து நாங்கள் முதலாம் கட்டத்தினை இன்னும் 42 நாட்களுக்கு நீடிக்கப் போவதில்லை என ஹமாஸ் தரப்பினர் தெளிவாக பதிலளித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து கோபமடைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகள் எகிப்திலிருந்து வெளியேறி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று மாலை நெட்டன்யாஹு அவசர போர் அமைச்சரவை கூட்டத்தினை ஆரம்பித்துள்ளார். இந்த போர் அமைச்சரவை கூட்டத்தில் இன்றைய தினம் விசேட முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பெரும்பாலும் காசாவில் போரை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளே இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.